திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம தினமொரு ஆலயத்தில் அற்புதமான திருத்தலம் திருவாரூர் பார்க்க போறோம். திருவாரூரை சார்ந்த சப்த விடங்க ஸ்தலங்களை இன்று பார்க்க போறோம். வாங்க. சிவராத்திரி அன்று ஒரு வில்வ மரத்தின் அடியில் சிவரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ மரத்தில் குரங்கு ஒண்ணு அமர்ந்திருக்கு. குரங்கு ரூபத்தில் இருந்து பிறந்த நம்மளே கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்காத போது அந்த குரங்கு எப்படி சும்மா இருக்கும்? இரவெல்லாம் ஒவ்வொரு வில்வ இலையா பிடுங்கி பிடுங்கி கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை செய்து இரவெல்லாம் அர்ச்சனை செய்த காரணத்தினால் இறைவனோட மனம் குளிர்ந்தது. வில்வத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. நம்ம மற்ற பூக்கள் எல்லாத்தையுமே ஒரு முறை மட்டும்தான் நாம் இறைவனுக்கு சாத்த முடியுமே தவிர்த்து வில்வத்தை எத்தனை முறையும் சாற்றலாம். ஒரு முறை சாத்தலாம், இரண்டாவது முறை காய்ந்ததுக்கு அப்புறம் வில்வம் இதுவா சாத்தலாம், அதுக்கப்புறம் வில்வ இலையை பவுடராக்கி அபிஷேகம் செய்யலாம். அப்போ ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேட்டுப்போனீங்க. ஆனால் வில்வத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. அப்ப அந்த வில்வ இலையை பறித்து போல போல இறைவனோடு மனம் குளிந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொரூபம் எடுத்து காட்சி கொடுக்கிறார். அந்த குரங்குக்கு காட்சி கொடுக்கவுமே குரங்கு மேல இருந்து இறங்கி வந்தோன்னா அம்பாள் கடைக்கண் பட்டதுமே அந்த குரங்குக்கு பொன் கிடைத்தது, பொருள் கிடைத்தது, அரசனாகும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த குரங்குக்கு எப்படி அம்பாள் கடை கட்டணும்னு பொன் கிடைத்தது, பொருள் கிடைத்தது, எல்லாமே கிடைத்தது. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, உனக்கு அரசனாகும் எமக்கு வில்வத்தை நீ இரவெல்லாம் அர்ச்சனை செய்த காரணத்தினால் நீ அரசனாகும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தது. இன்று முதல் நீ அரசனாய் கிடப்பாய் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். இந்த குரங்கு மௌனமா இருக்கு. இவர் மௌனத்தை பார்த்த அந்த குரங்கு இறைவன், இந்த குரங்கு மௌனத்தா இருந்த பார்த்த இறைவன், உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்கும் போது, நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களை காண வரமாக இருந்தது இந்த குரங்கு திருமேனிதான். அதனால் நான் எத்தனை பிறவுகள் எடுத்தாலும் இந்த குரங்கு திருமேனியோடுதான் நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இறைவன் சரி அப்படியே ஆகட்டும் சொல்லிடுறார். சொன்ன உடனே அந்த குரங்கு குழந்தையா எங்க பிறக்குது அப்படின்னா கரூர்ல பிறக்கிறார். பிறந்த உடனே அந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேர். ஏன் அவருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் கிடைத்தது அப்படின்னா, முசு என்றால் குரங்கு, குந்தம், குந்தத்தோடு பிறந்ததுனால் அவருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு பேர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவபக்தர். 24 மணி நேரமும் சிவனை மட்டுமே வழிபடக்கூடிய அற்புதமான சிவனடியர். அவரை வெல்றதுக்கு இந்த ஈரோடு லோகத்திலும் ஆட்களே கிடையாது. அவ்வளவு பெரிய வீரனா இருக்காரா அப்படி இவர் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து நம்ம தியாகராஜரை போய் பார்க்கலாம். இந்த தியாகராஜர் யார் வழிபாடு செய்துட்டு இருந்தார்னா, பெருமாள் அதாவது விஷ்ணு அந்த தியாகராஜ திருமேனியை இதயத்தில் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அந்த ஏன் நம்ம திருவாரூர் கோயில் இருந்து இறைவன் வெளியே வரும்போதும் உள்ள வரும்போதுமே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கார் அப்படின்னா, அந்த விஷ்ணு தன் இதயத்தில் வைத்து வழிபடும் போது, அவர் மூச்சு விடும் போது அந்த இறைவன் மேலே கீழே போய் வந்த காரணத்தினாலதான் இன்னைக்கும் அந்த இறைவனை அது உணர்த்தும் காரணமாக ஆடிக்கொண்டு அந்த நடனம் பேரு அஜபா நடனம் அப்படின்னு பேருங்க. பாருங்க இவ்வளவு அற்புதமா. அப்ப அந்த இறைவனை விஷ்ணு வைத்து வழிபட்டார். அந்த இறைவனை இந்திரனுக்கு கொடுக்கிறார். அந்த இந்திரலோகமே ஏற்கனவே ரொம்ப சீரும் சிறப்புமா எல்லா வல்ல செல்வங்களும் பெற்று அற்புதமாக இருக்கு. திருப்பியும் இந்த தியாகராஜர் திருமேனி இந்திரலோகம் போகவுமே நிறைய முனிவர்கள், தேவர்கள் எல்லாரோட பார்வையும் இந்திரலோகத்தை பார்த்தது. அது மட்டும் இல்லாம அரக்கர்களோட ரூபமும் இந்திரலோகத்தின் மீது பட்டு டெய்லியும் போர்க்களம் போர்க்களம் போர்க்களம். ஒரு காலகட்டத்தில் இந்த தியாகராஜ திருமேனிக்காக இந்திரன் தன் இந்திர சபையும் இழந்தார், இந்திர பதவியும் இழந்தார். இழந்த உடனே விஷ்ணு கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சாமி, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்போது, நீ சிவபெருமான் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட 2 பேருமே போய் கேட்கும் போது சிவபெருமான் சொல்றாரு, கரூர்ல இருக்கக்கூடிய முசுகுந்தரரை போய் பாரு அப்படின்னு சொல்லவுமே அதே மாதிரி இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து நடந்த விஷயத்த சொல்றார். இந்த போரில் என் தியாகராஜ திருமேனியை நீங்கள் பெற்று கொடுத்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதே மாதிரி இந்த முசுகுந்தர் வராரு, போர் செய்யறாரு, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு வந்தோன்னா அப்படியே இந்திரன் கேட்க, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிங்கிறார். இந்திரன் நினைச்சிட்டாரு 1000 கேட்பாரு,
அப்படி இல்லைன்னா காமதேனுவை கேட்பாரு அப்படின்னு இவர் பொண்ணையும் பொருளையும் கேட்பாருன்னு இவர் நினைச்சிட்டாரு. ஆனா அவர் சிவபக்தராச்சே, என்ன கேட்டிருப்பார்? தியாகராஜர் திருமேனி எனக்கு வேணும்னு கேட்கிறார். அப்படியே இந்த இந்திரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இந்த தியாகராஜர் திருமேனிக்காக தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி, கேட்டது கொடுத்துதான் ஆகணும், சரி நீ நாளை வா அப்படின்னு சொல்லிடுறார். அதே மாதிரி நாளையில இருந்துச்சு முசுகுந்த தன் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு தியாகராஜர் திருமேனி கூட 6 தியாகராஜர் திருமேனியை வைக்கிறார். இதில் எது உண்மையான தியாகராஜர் திருமேனி, அந்த திருமேனியை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லவே இவர் என்ன பண்றார்? போய் ஒவ்வொரு தியாகராஜர் கிட்டையுமா போய் நிக்கிறார். 1 2 3 4 5 6 7வது திருமேனி கிட்ட போகவுமே அந்த காந்தம் எப்படி ஒரு இரும்பை இழுக்குமோ அதே மாதிரி இந்த தியாகராஜர் திருமேனியை இவர் கட்டி தழுவி கொண்டார். சிக்கன பிடித்தேனே சிவபெருமானே அப்படிங்கிற மாதிரி சிக்கன பிடிச்சுக்கிட்டார். அப்புறமேல்பட்டு என்ன பண்றது? சரி, இதுதான் உண்மையான தியாகராஜர், இந்த ஒரிஜினலே போயிடுச்சு, இந்த டூப்ளிகேட் இருக்கு. எப்படி? இந்திரன் அன்னைக்கே ஜெராக்ஸ் மிஷின் கொண்டு வந்துட்டாரு. எத்தனை காலங்கள், எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் மிஷினை கொண்டு வந்தவர் யாரு? நம்ம இந்திரன். இப்பெல்லாம் நம்மளாம் சும்மாதான் வந்துட்டு இருக்கோம். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் மிஷின் கொண்டு வந்தார். ஜெராக்ஸ் மிஷின் வந்தாச்சு, இவ எடுத்தாச்சு. சரி, ஏழையும் கொண்டு வந்துட்டா. ஏழையும் தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டார். இது எங்க கொண்டு வந்தார்? திருவாரூர் கொண்டு வரார். கொண்டு வந்து திருவாரூரை சார்ந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் பிரதட்சணை செய்கிறார். எங்கெங்க பிரதட்சணை? திருவாரூரில் 1, 2 திருக்கோளிலி, 3 திருவாயூர், 4 திருக்காரவாயில், 5 நாகப்பட்டினம், 6 திருநள்ளாறு, 7 வேதாரண்யம் அப்படின்னு 7 இடத்துலையும் வைக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பும் உண்டு. அப்போ இந்த மாதிரி 7 இடத்துலையும் பிரதட்சணை பயந்து அந்த 7 இடத்துலையும் அற்புதமாக இன்னைக்கும் பூஜை நடந்துகிட்டு இன்னைக்குமே ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்க இருக்கக்கூடிய விடங்கரை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கார். இந்த 7 கோயிலையும் மரகத லிங்கம் இருக்கக்கூடியது இன்றும் நம் கண்ணார ஒவ்வொரு ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது காலையிலும் மாலையிலும் அங்கு நாம் சென்று அந்த மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் பார்த்து இறைவனோடு அருளை நாம் பெறலாம். தீந்தமிழ் தெய்வம் திருமுறையை போற்றி பரவுவோம். திருமுறையே நம் மூச்சாய் நினைத்து வாழ்வோம். மேன்மைக்குள் சைவ நீதி விலங்கு உலகெல்லாம். இதே மாதிரி அடுத்து இந்த வீடியோங்களை சார்ந்து ஒவ்வொரு விலங்கு ஸ்தலங்களையும் அடுத்தடுத்து வீடியோகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.